வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகளை காணலாம். 26ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை. தஞ்சாவூரில் 27ஆம் தேதி தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. குளறுபடியின் உச்சமான குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் தெள்ள தெளிவாக உள்ளோம். காஞ்சிபுரத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. நாங்கள் ஓரணி அல்ல, திமுகவை எதிர்க்கும் ஒரே அணி. விழுப்புரத்தில் நாம் தமிழர் சீமான் பேட்டி. வங்காளதேசத்தில் போர் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக அதிகரிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழகம் வருகின்ற பிரதமர் நரேந்திர மோடி ஜூலை 27ஆம் தேதி தஞ்சாவூரில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற ஜூலை 26ஆம் தேதி தமிழகம் வருகிறார். நாளை இங்கிலாந்து, மாலத்தீவு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் மோடி அங்கிருந்து ஜூலை 26ஆம் தேதி இரவு தூத்துக்குடி வருகிறார். விரிவாக்கம் செய்யப்பட்ட தூத்துக்குடி விமான நிலையத்தை திறந்து வைத்த பின்னர் ஜூலை 27ஆம் தேதி கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனின் திருவாதிரை பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்கிறார். கங்கை கொண்ட சோழபுரத்தில் சாலை பலம் மேற்கொள்ளவும் பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டுள்ளார். இந்நிலையில் அன்றைய தினம் பாஜக நிர்வாகிகளுடன் அவர் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தஞ்சாவூரில் தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் பாஜக மைய குழு கூட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளறுபடியின் உச்சமான குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் பதிவு ஒன்றை பதிவிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் கடந்த 12ஆம் தேதி நடைபெற்ற குரூப் 4 தேர்வு ஆரம்பிக்கும் முன்னரே மதுரையில் வினாத்தாள் ஒரு தனியார் ஆம்னி பேருந்தில் முறையாக சீலிடப்படாமல் கதவின் மேல் U4 ஷீட் ஒட்டப்பட்ட நிலையில் அனுப்பப்பட்டது சர்ச்சையானது என்று எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். மேலும் தேர்வு வினாத்தாளில் பல கேள்விகள், குறிப்பாக தமிழ் பாட கேள்விகள் சிலபஸிற்கு அப்பாற்பட்டு இருந்ததாக பல்வேறு தேர்வர்கள் புகார் தெரிவித்தனர் என்றும், இந்நிலையில் தற்போது சேலத்திலிருந்து சென்னைக்கு அனுப்பப்பட்ட விடைத்தாள்கள் அடங்கிய பெட்டிகள் முறையாக சீலிடப்படாமல் ஆங்காங்கே உடைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகின்றன எனவும், குரூப் 4 பதவிகள் என்பது தமிழ்நாடு அரசின் வேர் போன்றது எனவும், ஜாதி மத பேதமின்றி ஏழை எளிய மக்கள் அரசு அதிகாரிகளாக வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட பதவி என்றும் தெரிவித்த அவர், ஸ்டாலின் மாடல் அரசின் மெத்தன போக்கின் உச்சத்தில் இந்த தேர்வை நடத்தி தேர்வர்களின் வாழ்க்கையோடு விளையாடியுள்ளது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் ஜூலை 12ஆம் தேதியன்று நடைபெற்ற குரூப் 4 தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும், உடனடியாக மறுதேர்வு வைக்க வேண்டும் எனவும், குரூப் 4 குளறுபடிகள் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் தெள்ள தெளிவாக உள்ளோம் என்று காஞ்சிபுரத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதத்தினையொட்டி இன்று சிறப்பு சாமி தரிசனம் மேற்கொள்ள முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை காஞ்சிபுரம் வருகை புரிந்தார். சக்தி பீடங்களில் ஒன்றான காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் சிறப்பு அர்ச்சனை செய்து சாமி தரிசனம் மேற்கொண்டார். அவருக்கு திருக்கோவில் சார்பில் காஞ்சி காமாட்சியம்மன் புகைப்படமும் சிறப்பு பிரசாதங்களும் வழங்கப்பட்டது. மேலும் ஆடி மாதம் என்பதால் அதிக அளவில் பக்தர்கள் கூடியிருந்த நிலையில் அனைவரிடம் செல்ஃபி எடுத்தும் போட்டோ எடுத்து மகிழ்ந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் உடல்நிலையை காரணம் காட்டி ராஜினாமா செய்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். நாட்டுக்கு பல சேவைகள் செய்துள்ளார். அவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று அண்ணாமலை தெரிவித்தார். மேலும் திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் தெளிவாக இருக்கின்றோம் எனவும், ஒவ்வொரு நாளும் திமுக கீழே போக ஆரம்பித்திருக்கிறது. திமுக கூட்டணி உடைவதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பித்திருக்கிறது என்றும், 2026 தேர்தல் திமுக வரலாற்றில் அவர்களுக்கு ஒரு மோசமான தேர்தலாக இருக்கும் என்றும், பெண்கள் பாதுகாப்பு, வளர்ச்சி என்று எல்லாவற்றிலும் திமுக கோட்டை விட்டுள்ளது என்றும் முன்னாள் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாங்கள் ஓரணி அல்ல, திமுகவை எதிர்க்கும் ஒரே அணி என்று விழுப்புரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திமுகவிற்கு எதிரான அணிகள் ஒன்றிணைய வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் விழுப்புரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திமுகவிற்கு எதிராக இணையும் ஓரணி நாங்கள் அல்ல, திமுகவை எதிர்க்கின்ற ஒரே அணி நாம் தமிழர் கட்சிதான் என்று தெரிவித்தார். மேலும் நெருப்பை நெருப்பால் அணைக்க முடியாது, நாங்கள் நீராக இருப்போம், தீமையை வைத்து தீமையை அழிக்க முடியாது எனவும், இந்திய நிலப்பரப்பில் 81% நிலக்கரி தமிழ்நாட்டில்தான் உள்ளது
உள்ளது எனவும் இங்கு நிலத்தின் அடியில் உள்ள வளத்தை எடுக்க அனுமதிக்க கூடாது என்றும் தெரிவித்த அவர், போர் நடந்த இடத்தில் கூட மீள் குடியேற்றம் செய்துவிட முடியும், ஆனால் நிலத்தின் வளத்தை எடுத்துவிட்டால் அது சுடுகாடாகிவிடும் என்றும் நாம் தமிழர் கட்சி சீமான் தெரிவித்தார். வங்காளதேசத்தில் போர் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளது. வங்காளதேசத்தின் குர்மிடாலா என்ற இடத்தில் அந்த நாட்டில் விமானப்படை தளம் ஒன்று உள்ளது. இங்கு வழக்கமாக வீரர்கள் விமானத்தில் பயிற்சி மேற்கொள்வது வழக்கம். அதன்படி நேற்று பிற்பகல் 1 மணிக்கு F-7 PGI என்ற போர் விமானம் பயிற்சியில் ஈடுபட்டது. இதில் விமானி மற்றும் பயிற்சி வீரர்கள் இருந்தனர். இந்த விமானத்தை சீனா தயாரித்துள்ளது. இந்நிலையில் விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து தலைநகர் டாக்காவின் உத்தரா பகுதியில் உள்ள 2 மாடிகள் கொண்ட பள்ளிக்கூட கட்டிடத்தின் மீது விமானம் விழுந்து நொறுக்கியது. அப்போது தேர்வு எழுதிக் கொண்டிருந்த மாணவர்கள் படுகாயமடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். இந்த நிலையில் விமான விபத்தில் சிக்கி உயிரிழந்த விமானிகள் மற்றும் மாணவர்களின் எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளது. 170க்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மதிமுக தலைவர்கள் மீது அவதூறு கருத்துக்களை பரப்பி வரும் நாஞ்சில் சம்பத் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க கோரி மதிமுகவினர் பரபரப்பு புகார் அளித்தனர். தென்காசி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் தென்காசி மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட கழகம் சார்பில் மதிமுகவை சேர்ந்த நோட்டரி வழக்கறிஞர் சுப்பையா புகார் மனு அளித்துள்ளார். அதில் மதிமுகவிலிருந்து 10 வருடங்களுக்கு முன்பு வெளியேறிய நாஞ்சில் சம்பத் என்பவர் தற்போது சமூக வலைதளங்களில் மதிமுக தலைவர் வைகோ மீதும் திருச்சி நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் துரை வைகோ மீதும் அவதூறு கருத்துக்களை பரப்பி வருகிறார் என்றும் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கும் வார்த்தைகளால் பேசி வரும் நாஞ்சில் சம்பத் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் அவதூறு கருத்துக்களை பரப்பி சமூக வலைதளங்களில் பதிவிட்ட வீடியோக்களை நீக்க வேண்டும் என்றும் மனுவில் வழக்கறிஞர் சுப்பையா தெரிவித்துள்ளார். மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தனுக்கு சென்னை தியாகராயர் நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கேரளாவின் முன்னாள் முதலமைச்சரும் மார்க்சிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவருமான தோழர் அச்சுதானந்தன் மறைவையொட்டி சென்னை தியாகராயர் நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு அலுவலகத்தில் அச்சுதானந்தன் திருவுருவ படத்திற்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பே சண்முகம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான தோழர்கள் கலந்து கொண்டு அச்சுதானந்தன் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து கேரள மாநிலத்தில் முதலமைச்சர் என்கின்ற நிலைக்கு உயர்ந்தவர் அச்சுதானந்தன் என்றும் விவசாய தொழிலாளர்களின் முன்னேற்றத்திற்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்றும் போராட்டமே வாழ்க்கை என உணர்ந்து வாழ்ந்து காட்டியவர் தோழர் அச்சுதானந்தன் என்றும் செயலாளர் பே சண்முகம் தெரிவித்தார். கடந்த சில மாதங்களாக உடல்நலம் குன்றி அவர் மருத்துவ சிகிச்சையில் இருந்தார். நேற்றைய தினம் இந்த இறப்பு என்பது நடைபெற்றிருக்கிறது. ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து துணிக்கடையில் தான் அவருடைய வாழ்க்கை என்பது துவங்கியது. துணிக்கடையில் வேலை செய்யக்கூடிய ஒரு பையனாக வாழ்க்கையை துவங்கி கேரள மாநிலத்திலே முதலமைச்சர் என்கிற அளவுக்கு உயர்ந்தவர் VS அச்சுதானந்தன் அவர்கள். அதற்கு மிக முக்கியமான காரணம், அவர் கேரள மாநிலத்திற்கு இருக்கக்கூடிய தொழிலாளிகள், விவசாய தொழிலாளிகளுடைய முன்னேற்றத்திற்காக தன்னுடைய வாழ்நாளுடைய பெரும்பகுதியை அர்ப்பணித்தவர். வாழ்நாள் முழுவதும் போராட்டமே வாழ்க்கையாக கொண்டு வாழ்ந்து மறைந்தவர் தோழர் VS அச்சுதானந்தன் அவர்கள். ரயில்வே துறை மற்றும் மத்திய அரசு பணிகளில் 90% தமிழர்களை பணியமர்த்த வேண்டும் என்று குடியாத்தம் தொகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ரயில்வே துறை மற்றும் மத்திய அரசு பணிகளில் 90% தமிழர்களை பணியமர்த்த வேண்டும் எனவும் பணி நிரந்தரம் கேட்டு போராடுகின்ற ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் எனவும் தமிழகத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை போர்க்கால அடிப்படையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சமூக ஊடகத்தில் தற்போது அதிக குற்ற சம்பவங்கள் நடைபெறுகிறது என்றும் இதுகுறித்து பேசினால் அதையும் அரசியலாக்கி திணிக்கிறார்கள் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகன் தெரிவித்தார். ஆத்தூரில் செயல்படும் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்கு விடுதி வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று கல்லூரியில் நடைபெற்ற புதிய வகுப்புகள் துவக்க விழாவில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார்.
திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் கூட்டுறவு மற்றும் கலை அறிவியல் கல்லூரியில் 2025 முதல் 2026 கல்வி ஆண்டிற்கான முதலாம் ஆண்டு வகுப்புகள் துவக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் குருமூர்த்தி தலைமை தாங்கினார். திண்டுக்கல் மத்திய கூட்டுறவு வங்கி மேலாண்மை இயக்குநர் ரா சுபாஷினி, கல்லூரி முதல்வர் பாலகுருசாமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டுறவு வளர்ச்சி அலுவலரும் ஆத்தூர் கூட்டுறவு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாக அலுவலருமான கணேசன் அனைவரையும் வரவேற்று பேசினார். விழாவில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி பங்கேற்று குத்துவிளக்கேற்றி வைத்து வகுப்புகளை துவக்கி வைத்து பேசினார். அப்போது நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழக முதலமைச்சரிடம் ஆத்தூர் தொகுதிக்கு கல்லூரி வேண்டும் என கோரிக்கை விடுத்தேன். கோரிக்கையை ஏற்று தமிழக வரலாற்றிலேயே கூட்டுறவுத்துறைக்கு என ஒரு கல்லூரியை கொண்டு வந்தது மட்டுமின்றி தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார் சத்திரத்திலும் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை கொண்டு வந்ததால் கிராமப்புற ஏழை மாணவர்களும் உயர்கல்வி கற்கும் நிலைமை உருவாகியுள்ளது என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி தெரிவித்தார். கோவையில் ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் சார்பில் தமிழ்நாடு தாய்வான் தொழில்நுட்ப ஆடைகள் கூட்டு மாநாடு நடைபெற்றது. கோவையில் சிஐஐ மற்றும் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்கம் சார்பில் தமிழ்நாடு தாய்வான் தொழில்நுட்ப ஆடைகள் கூட்டு மாநாடு நடைபெற்றது. செயற்கை நூலிலை சார்ந்த ஜவுளி மற்றும் ஆராய்ச்சிகள் தாய்வான் ஒரு முன்னோடியாக உள்ளதால் அந்நாட்டை சேர்ந்த நிபுணர்கள் மாநாட்டில் பங்கேற்று பல்வேறு தலைப்புகளிலும் தொழில்நுட்ப அமர்வுகளிலும் உரையாற்றினர். மாநாட்டில் தமிழ்நாடு ஜவுளி பிரிவின் கன்வீனர் கோபிகுமார், ஏற்றுமதியாளர் சங்கத்தின் MMF குழுவின் துணைத் தலைவர் சுனில்குமார், தமிழ்நாடு மாநில குழுவின் துணைத் தலைவர் தேவராஜன், ஜிண்டெக்ஸ் நிறுவன மூத்த துணைத் தலைவர் கணேஷ், தாய்வான் ஜவுளி கூட்டமைப்பின் தலைவர் ஜஸ்டின் ஹவாங், திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் கௌரவ தலைவர் சக்திவேல், கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், தமிழக அரசின் கைத்தறி பிரிவு இயக்குநர் மகேஸ்வரி ரவிக்குமார், திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் MMF குழு தலைவர் அருண் ராமசாமி ஆகியோர் பங்கேற்று உரையாற்றினர். தாராபுரம் அருகே விவசாய கிணற்றில் மர்ம நபர்கள் விஷம் கலந்ததால் விஷம் கலந்த தண்ணீரை குடித்த பசுமாடு ஒன்று உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளது என்றும் பயிர்கள் கருகி சேதமடைந்துள்ளது என்று விவசாயி வேதனை தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தை அடுத்த மேட்டுவலசு பொம்மனலூர் கிராமத்தில் விவசாயி கிருஷ்ணசாமி என்பவர் தன் மனைவி மற்றும் 2 மகள்களுடன் வசித்து வருகிறார். தனது சொந்த தோட்டத்தில் ஆடு மாடுகளை வளர்ப்பதோடு விவசாயம் செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தை நடத்தி வருகிறார். இந்நிலையில் குடிநீர் மற்றும் விவசாயத்திற்காக பயன்படுத்தி வந்த கிணற்றில் மர்ம நபர்கள் விஷம் கலந்துவிட்டு சென்றனர். விஷம் மிகுந்த தண்ணீரை அருந்திய பசுமாடு ஒன்று உயிருக்கு போராடிய நிலையில் கால்நடை மருத்துவரிடம் கொண்டு சென்று தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் விஷம் கலந்த தண்ணீர் பயன்படுத்தி விவசாய பயிர்கள் கருகி நாசமடைந்தது. இதனால் ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட உயிரினங்களுக்கு தண்ணீர் வழங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக விவசாயி கிருஷ்ணசாமி தெரிவிக்கையில், போலீஸ்காரருக்கு எல்லாருக்கும் கொடுத்து எந்த நடவடிக்கை இல்லைங்க. வந்து பார்த்து போயிட்டு எந்த நடவடிக்கை எடுக்காம அவங்க வட்டியே இருக்கிறாங்க. எங்களால் இங்கே இருக்கவே முடியலைங்க. பக்கத்தில் போருக்கு எல்லாமே விவசாயத்துக்கு எல்லாம் பாதிப்பாயிடுச்சுங்க. அந்த கிணத்துல மறந்து வச்சுங்க. நாங்கள் எங்களால் இங்கே இருக்கவே முடியலைங்க. ஆடு மாடு கட்ட முடியலைங்க. வாடை கப்புன்னு வருதுங்க. நாங்களும் பல முறை போய் சொல்லி பெட்டிஷன் கொடுத்து யாருமே எந்த அதிகாரி வந்து நடவடிக்கை எடுக்க வரலைங்க. சீக்கிரம் முயற்சி பண்ணி எங்களால் இங்கே இருக்க முடியலைங்க. பக்கத்து தோட்டத்துக்காக சொல்லாங்களா, திருமலசாமி, பாலச்சந்திரன், ரத்னசாமி, குமாரசாமி, செல்லமுத்து, குமாரத்தாள், இந்த எங்களால் இங்கே இருக்க முடியாது. அடிக்கடி எங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. போலீஸ் அதிகாரிகள் அவங்களுக்கு காசு வாங்கிட்டு எந்த நடவடிக்கை எடுக்கிறது இல்லைங்க. எங்களால் இங்கே இருக்க முடியலைங்க. கடின உழைப்பு, கூட்டு முயற்சி மற்றும் ஒழுக்கத்தின் மதிப்பு என்ன என்பதை சிறுவயதிலிருந்து கற்றுக்கொள்ள விளையாட்டு ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கும் என்று கோவை செட்டிப்பாளையத்தில் இந்திய கூடைப்பந்து மகளிர் அணியின் முன்னாள் தலைவர் அனிதா பால்துரை தெரிவித்துள்ளார். கோவை செட்டிப்பாளையம் பகுதியில் நவீன கூடைப்பந்து விளையாட்டு அரங்கத்தை இந்திய கூடைப்பந்து மகளிர் அணியின் முன்னாள் தலைவர் அனிதா பால்துரை மற்றும் 5 முறை தேசிய கூடைப்பந்து சாம்பியன் பட்டம் வென்ற சுகுணேஸ்வர் ஆகியோர் திறந்து வைத்தனர். பின்னர் மாணவர்கள் மத்தியில் இந்திய கூடைப்பந்து மகளிர் அணியின் முன்னாள் கேப்டன் அனிதா பால்துரை பேசினார். அப்போது கல்விக்கும் விளையாட்டுக்கும் உரிய அங்கீகாரம் அளிக்கும் பள்ளிக்கூடத்தில் இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு அரங்கத்தை துவக்கி வைத்ததில் மிகவும் மகிழ்ச்சி என்றும், தான் 8 ஆண்டுகளாக இந்திய மகளிர் கூடைப்பந்து அணியின் கேப்டனாக இருந்தேன் என்றும், அந்த இடத்தை அடைய வாழ்க்கையில் நிறைய சவால்களை கடந்துதான் அந்த அங்கீகாரத்தை பெற்றேன் என்றும், இதற்கு தனது தந்தை வழங்கிய சுதந்திரமும் நம்பிக்கையும் முக்கிய காரணங்களாக இருந்தது என்றும் மகளிர் அணியின் முன்னாள் கேப்டன் அனிதா பால்துரை தெரிவித்தார். குடியாத்தம் நகராட்சி சார்பில் கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கிராம மாணவ மாணவிகளின் உயர்கல்விக்கு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகில் நகராட்சித்துறை சார்பில் தமிழக அரசு சுமார் 2 கோடியே 18 லட்சம் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கட்டப்பட்டுள்ளது. மேலும் குடியாத்தம் நகராட்சி சார்பில் கூடுதலாக ரூபாய் 55 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு உள்கட்டமைப்பு செய்யப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் நூலகத்தில் கணினி, தினசரி நாளிதழ், கல்வி உயர்விற்கான பாட புத்தகங்கள், தலைவர்களின் வரலாற்று நூல்களும் அனைத்து போட்டித் தேர்விற்கான புத்தகங்களும் இடம்பெற்றுள்ளன. மேலும் கிராமத்தில் உள்ள மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்விக்கான சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் அமைந்து உள்ளதை போன்று வேலூர் மாவட்டத்திலேயே மிகப்பெரிய அளவிலான அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் அறிவுசார் மையத்தை சுற்றிலும் இயற்கை சூழலுடன் இரவில் வண்ண மின் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த நூலகத்திற்கு தினந்தோறும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயன்பெற்று வருகின்றனர். அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசு சார்பாக கலைஞர் அறிவுசாரா மையம் ரூபாய் 2,18,00,000 ஒதுக்கி குடியாத்த நகரத்துக்கு கொடுத்துள்ளார்கள். இந்த அறிவுசாரா மையம் என்பது குடியாத்த சுற்று வட்டார பகுதியில் உள்ள கிராம மக்கள் தேனிக்குப்பம், பரதராமி, பேரணாம்பட்டு, பள்ளிகொண்டா, மாதவர், குடியாத்த நகரம் உள்ள மக்களுக்கு ஒரு உயர் வகுப்பு படிப்புக்கு தேவையான அனைத்து வசதிகளும் பெருநகரத்தில் உள்ளதை போல் இதை ஒரு மாடலாக நாங்கள் செய்வதற்கு குடியாத்த நகராட்சி சார்பாக நகரமன்ற தலைவரிடம் ஒரு 50 லட்சம் பொது நிதியில் பெற்றுக்கொண்டு பெருநகரத்தில் உள்ளதை போலவே இதை நாங்கள் கட்டமைத்திருக்கிறோம். அனைத்து பள்ளி மாணவர்களும் இதை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டோம். எடப்பாடி அருகே அரசிராமணியில் 43 நாட்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்த புதிய சுகாதார நிலையத்திற்கு மின் இணைப்பு வழங்கி திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அடுத்த அரசிராமணி பேரூராட்சிக்குட்பட்ட குள்ளம்பட்டி, செட்டிப்பட்டி, பலக்காரன்காடு உள்ளிட்ட பகுதிகளில் 400க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இங்கு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு நாள் ஒன்றுக்கு வெளிநோயாளியாக 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இங்கு ஒரு மாதத்திற்கு 20 கர்ப்பிணி பெண்களுக்கு பிரசவம் பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இடப்பற்றாக்குறையால் சுகாதார நிலையம் அருகிலேயே ரூபாய் 1 கோடியே 20 லட்சம் மதிப்பீட்டில் 6 படுக்கை வசதிகளுடன் நவீன ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டப்பட்டுள்ளது. இதனை கடந்த மாதம் 12ஆம் தேதி மேட்டூரிலிருந்து டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்க வருகை தந்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து வைத்தார். ஆனால் திறந்து வைக்கப்பட்டு 43 நாட்களுக்கு மேலாகியும் மின் இணைப்பு வழங்காததால் புதிய சுகாதார நிலையம் பயன்பாட்டிற்கு வரவில்லை. இதனால் சிகிச்சை பெற வருகின்ற பொதுமக்கள் இடப்பற்றாக்குறையால் சிரமமடைகின்றனர். மேலும் தனியார் மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெறுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சேலம் மாவட்ட அதிகாரிகள் உடனடியாக மின் இணைப்பு வழங்கி புதிய சுகாதார நிலையத்தை திறந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசாமணி கிராமத்தில் நாங்கள் 17,000 பேர் மக்கள் குடியிருந்து வருகிறோம். எங்கள் பயன்பாட்டிற்கு ஆரம்பத்திலிருந்து ஆரம்ப சுகாதார நிலையம் என்று ஒரு மருத்துவமனை உள்ளது. அதில் போதிய வசதி இட வசதி இல்லாத சூழ்நிலையின் காரணமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, எங்களுக்கு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பல லட்சம் மதிப்பீட்டில் கட்டடம் கட்டி கொடுத்திருந்தாரு. இப்போ அது நம்ம மேட்டூர் அணை திறக்கப்பட்ட போது இதையும் திறந்து வச்சிருந்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது பயன்பாட்டுக்கு இன்னும் வரல. கரண்ட் வசதி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சாக்கு சொல்லிட்டு இன்னும் அது எதுவுமே பயன்பாட்டுக்கு வரல. ஆனா இதுல எப்படின்னா ஒரே மாதத்துல 27 பேர் பிரசவம் பார்த்துருக்குறாங்க. அவங்களுக்கு போதிய பெட்டிங் இல்லை. 3 பெட்டு வச்சுக்கிட்டு இங்க ஆஸ்பத்திரியில வைத்தியம் பார்த்ததுனால பார்க்க முடியலன்னு எல்லாத்தையும் அவங்க வெவ்வேறு ஆஸ்பத்திரிக்கு திருப்பி விட்டுட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க. இப்ப அதனால இந்த புதிதாக கட்டின கட்டடத்தை பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வரணும்னு மாவட்ட கலெக்டர் அவர்கள்ட்ட 17,000 பேர் மக்கள் சார்பாக நாங்க கேட்டுக்கிறோம். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தவறுதலாக பணிபுரிந்த நில அளவையாளரை மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சஸ்பெண்ட் செய்வதாக கூறி கெட் அவுட் என வெளியேற்றினார். திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செயல்பட்டு வருகின்ற மாவட்ட நில அளவை அலுவலகத்தில் ஆய்வாளராக பணிபுரியும் ஒருவர் தவறுதலாக பணிபுரிந்ததால் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஒன்றுமே பதில் கூறாமல் அமைதியாக நின்றதால் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. அதன் பின்னர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மக்கள் குறைதீர்க்கும் கூட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் தவறாக பணி செய்ததை கண்டுபிடித்து சஸ்பெண்ட் செய்வதாக கூறி கெட் அவுட் என நில அளவை ஆய்வாளரை வெளியேற்றினார். வாழப்பாடி அருகே பெட்ரோல் பங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடி சென்ற மர்ம நபரை சிசிடிவி காட்சிகளின் மூலமாக காவல்துறையினர் தேடி வருகின்றனர்.
சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த புதுப்பட்டி மாரியம்மன் கோவில் பகுதியில் ராஜ் என்பவரின் மகன் செந்தில்குமார் வசித்து வருகிறார். இவர் வாழப்பாடி அடுத்த துக்கியாம்பாளையம் பெட்ரோல் பங்கில் கணக்காளராக வேலை பார்த்து வருகிறார். நேற்று முன்தினம் வழக்கம் போல இரவு தன்னுடைய இருசக்கர வாகனத்தை பெட்ரோல் பங்கில் நிறுத்தியுள்ளார். இந்நிலையில் நள்ளிரவில் 2 மணியளவில் மர்ம நபர் ஒருவர் பங்கின் பின்புறமாக வந்து முகத்தில் கர்ச்சிப் கட்டிக்கொண்டு இருசக்கர வாகனத்தை தள்ளி செல்லும் காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. இதன் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக வாழப்பாடி காவல் நிலையத்தில் செந்தில்குமார் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருசக்கர வாகனத்தை ஓட்டி சென்ற நபரை தேடி வருகின்றனர். அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட மற்ற 7 நபர்களுக்கும் உரிய இழப்பீடும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாரிஸ்குமார் தெரிவித்துள்ளார். திருப்புவனம் காளி கோவில் காவலாளி அஜித்குமார் காவலர்களால் அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இதுகுறித்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வந்தது. இதுகுறித்து உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாரிஸ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திருப்புவனத்தில் உள்ள மடப்புரம் காளி கோவில் காவலாளி அஜித்குமார் காவலர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டார். அது குறித்த வழக்கில் ஏற்கனவே உயர்நீதிமன்ற மதுரை கிளை பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது என்றும் கடந்த முறை நடைபெற்ற விசாரணையில் இந்த வழக்கின் ஆவணங்களை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் சிபிஐ இந்த வழக்கில் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பாதிக்கப்பட்ட மற்ற 7 நபர்களுக்கும் உரிய இழப்பீடும் பாதுகாப்பும் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மாரிஸ்குமார் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் அருகே மிட்டப்பேட்டை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ஒன்றியம் மிட்டப்பேட்டை ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வேளாண் துறை, சுகாதாரத்துறை, காவல்துறை, குழந்தைகள் நல பாதுகாப்புத்துறை உட்பட 14 அரசு துறை அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடமிருந்து நேரடியாக மனுக்களை பெற்றனர். மேலும் திமுக சார்பில் உங்களுடன் ஸ்டாலின் உதவி மையம் அமைத்து பொதுமக்களுக்கு நேரடியாக பல்வேறு உதவிகள் செய்தனர். முகாமில் சிறப்பு அழைப்பாளராக அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் நிர்மலா சவுந்தர் கலந்து கொண்டு மனுக்கள் பதிவு செய்யப்படுவதை பார்வையிட்டு பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். முகாமில் வட்டாட்சியர் வெங்கடேசன், மண்டல வட்டாட்சியர் முத்துக்குமார், காவல் ஆய்வாளர் சிவகுமார், ஊராட்சி மன்ற தலைவர் ராதாராஜன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் பிரபாகரன், தாஸ் பிரகாஷ், ஒன்றிய செயலாளர் சவுந்தர், அரக்கோணம் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் ஆசிரியர் தமிழ்மணி, துணைத் தலைவர் ஏழுமலை, ஒன்றிய கவுன்சிலர் சுந்தரமூர்த்தி, குருவைக்குமார், கிராம நிர்வாக அலுவலர்கள் ராஜேஷ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணையலாம். ஆனால் கட்சியின் தலைவர் விஜய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வாரா என தெரியவில்லை என்று திண்டுக்கல்லில் பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் நத்தம் சாலையில் அமைந்துள்ள பாஜக அலுவலகத்தில் மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டியில் இரு தரப்பினரிடையே கடந்த 22 ஆண்டுகளாக பிரச்சினை நீடித்து வருகிறது என்றும் இந்த பிரச்சினை தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு காவல்துறையினர் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தெரிவித்த அவர், ஆத்தூர் தொகுதி அமைச்சர் ஐ. பெரியசாமி இரு தரப்பினரையும் அழைத்து பேசியிருக்கலாம் எனவும் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன் என்றும் சீனிவாசன் கேள்வி எழுப்பினார். மேலும் அதிமுக பாஜக கூட்டணியில் தமிழக வெற்றிக் கழகம் இணையலாம். ஆனால் கட்சியின் தலைவர் விஜய் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வாரா என தெரியவில்லை என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் தெரிவித்துள்ளார். திசையின் விலை செல்லும் சாலையில் உள்ள மாதா ஆலய கபியில் நீண்ட கொம்பில் பபிள்காமை ஒட்டி நூதன முறையில் உண்டியலில் பணத்தை கொள்ளையடித்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்திலிருந்து திசையின் விலை செல்லும் சாலையில் உள்ள மாதா ஆலய கெபியில் தினம்தோறும் கிறிஸ்தவர்கள் பிரார்த்தனை செய்துவிட்டு செல்வது வழக்கம். இந்நிலையில் இந்த கெபியில் உள்ள உண்டிகளை உடைத்து மர்ம நபர்கள் பலமுறை கொள்ளையடித்து சென்றதால் ஆலயத்தை சுற்றி கம்பி வேலிகள் மற்றும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இரவில் கொள்ளையர்கள் 3 பேர் மாதா ஆலய கெபிக்கு வந்து நீண்ட கொம்பில் பபுள்காம் ஊட்டி கெபியில் உள்ளே கிடந்த காணிக்கை பணத்தை நூதன முறையில் திருடினர். மேலும் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை பார்த்து காவல்துறையினருக்கு சவால் விடும் வகையில் நடனமாடினர். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது. இச்சம்பவம் குறித்து தட்டார்மடம் காவல் நிலையத்திற்கு பொதுமக்கள் தகவல் அளிக்கப்பட்ட பின் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று 3 கொள்ளையர்கள் யார் என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர்.
திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோயில்பட்டியில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டுள்ளதால் காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்துறை ஊராட்சிக்குட்பட்ட பெருமாள் கோவில்பட்டியில் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பெருமாள் கோவில்பட்டியில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த கற்களை கிறிஸ்தவ அமைப்பினர் பிடுங்கி எறிந்தனர். இந்நிலையில் அங்கிருந்த இந்து அமைப்பினர் தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பெருமாள் கோவில்பட்டி கிராமத்தில் பொது இட பிரச்சினை காரணமாக பல வருடங்களாக இரு தரப்பினருக்கிடையே மோதல் ஏற்பட்டு வந்த நிலையில் இன்றைய தினம் காவல்துறையினர் முன்னிலையில் இரு தரப்பினரும் கட்டை மற்றும் கற்களை வீசி தாக்கிக் கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் முத்துராஜ், கணேசன், மணி, தினேஷ் உட்பட 4 பேர் படுகாயமடைந்து திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே தாக்குதல் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பெருமாள் கோவில்பட்டியில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருப்பதால் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. வேடசந்தூர் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் ரயில்வே சுரங்கப்பாதைக்கு தோண்டிய பள்ளத்தில் விழுந்ததில் படுகாயமடைந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அடுத்த குஜிலியம்பாறை தாலுகாவிற்கு உட்பட்ட தங்கச்சியாம்பட்டியில் ரயில்வே சுரங்கப்பாதை அமைக்கும் பணி கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. ஆனால் தற்போது வரை பணி நிறைவடையாமல் தொய்வுடன் நடைபெற்று வருகிறது. இதனால் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பெரிதும் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் அந்த வழியை இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த நத்தப்பட்டியை சேர்ந்த மதியழகன் என்பவர் மண் குவிக்கப்பட்டுள்ள மேட்டின் மீது ஏறி குழிக்குள் இருசக்கர வாகனத்துடன் விழுந்ததில் படுகாயமடைந்தார். அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைகளுக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வாலாஜாபாத் நேரு நகர் கன்னிகாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயத்தில் ஆடி திருவிழாவினை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் நேருநகர் கன்னிகாபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் ஆலயத்தில் 21ஆம் ஆண்டு ஆடி திருவிழாவினை முன்னிட்டு பக்தர்கள் பால் குடம் எடுத்து வீதி உலா சென்று அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனர். அதன் பின்னர் பொதுமக்கள் பாலாற்றங்கரைக்கு சென்று ஊரணி பொங்கல் வைத்து ஸ்ரீ கன்னியம்மனை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ கன்னியம்மன் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இவ்விழாவில் வாலாஜாபாத் பேரூராட்சி மன்ற தலைவர் இல்லாமல்லி ஸ்ரீதரன், சுகுமார், விழா குழுவினர் நாகராஜ், சதீஷ், ஷேட்டு, சக்திவேல், நவநீதன், வெங்கடேஷ், சூர்யா, குணால் மற்றும் நேரு நகர் கன்னிகாபுரம் பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ கன்னியம்மனை வழிபட்டனர். திருமுல்லை வாயிலில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஓம் சக்தி முத்துமாரியம்மன் ஆலயத்தின் குடமுழுக்கு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆவடி அடுத்த திருமுல்லை வாயிலில் சோழநகர் பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ ஓம் சக்தி முத்துமாரியம்மன் ஆலயத்தின் குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவின் முன்னதாக கணபதி பூஜை, கோ பூஜை, லட்சுமி பூஜை, நவக்கிரக பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளுடன் யாக வேள்விகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீரை சிவச்சாரியார்கள் மேலதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்துச் சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ஓம் சக்தி முத்துமாரியம்மன் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் சிவச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றி அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பித்தனர். இவ்விழாவில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ ஓம் சக்தி முத்துமாரியம்மனை வழிபட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 26ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை. தஞ்சாவூரில் 27ஆம் தேதி தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை. குளறுபடியின் உச்சமான குரூப் 4 தேர்வை ரத்து செய்ய வேண்டும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். திமுக அகற்றப்பட வேண்டும் என்பதில் அனைவரும் தெள்ள தெளிவாக உள்ளோம். காஞ்சிபுரத்தில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி. நாங்கள் ஓரணி அல்ல, திமுகவை எதிர்க்கும் ஒரே அணி. விழுப்புரத்தில் நாம் தமிழர் சீமான் பேட்டி. வங்காளதேசத்தில் போர் விமான விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 27ஆக அதிகரிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.